Welcome back to my channel BRF. Is my new bike BRF. நியூ பைக்குன்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட முதல் பைக். அது எப்படின்னா அதே நீங்கள் போப்போ நான் மோட்டோவில் கன்டினியூ பண்ணுற BRF. இருங்க ஒரு செகண்ட், நம்ம கிளம்பிக்கலாம். போப்போ அப்படியே ரைட் பண்ணுறேன். இதை 1 இயர் கழிச்சு ஏறிக்கு வர்றேன். ஐயோ 1 இயர் ஆச்சு BRF இதுக்காக வெயிட் பண்ணி. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு 2023 BS6 NS 200 மை ட்ரீம் பைக் நான் எடுத்தேன். 24 நவம்பரில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு BRF. அதில் வந்து நான் இவனை விட்டுட்டேன். ஒரு 3 months வந்து என்னால் நடக்க முடியல. கால் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த டைமில் வீட்டில் டியூ கட்ட முடியல, ஃபினான்ஷியல் கிரஷ் வேறு. அதனால் வந்து இன்னும் விட்டுட்டேன். விடும்போதெல்லாம் நிறைய வேதனை இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் இதை பார்த்தேன். நேற்று நடந்தது சம்பவம். எவ்வளோ நாள் ஆச்சு BRF இந்த மாதிரி ஓட்டி. இதில் நான் மோட்டோவில் பண்ண உங்களுக்கு அவுட் ஆஃப் வியூ காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியுமான்னு தெரியல. நம்ம பசங்க யாராவது இடம் வந்தாங்கன்னா நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 1 இயராக வந்து கிடையாது தான் நம்ம TVS ரோனின்னு எடுத்திருந்தோம். அப்போ டெலிவரி எடுத்த வீடியோ விளாக்லாம் நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி டைம் அப்போ நான் எடுத்திருந்தேன். அப்போ நான் இவனை தேடினேன், எங்கேயாவது கிடச்சா நம்ம இவனை மறுபடியும் வாங்கிடலான்னு ஒரு தாட்லேயே இருந்தேன். பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. சரி அப்படின்னு இப்போ யார்கிட்ட எங்கே எப்படி இருக்குதோ அப்படின்னு நினச்சி நானுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணனுக்கு வந்துட்டு செகண்டில் 250 பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் அவர் கூட வந்துருக்கும்போது கன்சல்டிங் போய் பார்க்குறேன். உள்ளே போகும்போது ஒரு அப்படியே மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. மாரியா இருந்துச்சு BRF. என்னடா ஏன்டா இப்படி இருக்கு. சரி, எனக்கு அப்போ இருந்தே வந்து இந்த NS போனதுலேருந்தே எந்த NS பார்த்தாலுமே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இப்படி விட்டுட்டோமேன்னு அப்படின்னு. ஒரு நல்லா ட்ரீம் பைக் ஆச்சு, எடுக்காம விட்டுட்டு இப்படி டியூ கட்டாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது வேற NS அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்தாலுமே ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னடா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சாகவே இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி தான் இருக்கும், NSல நிறைய நிற்குதுல்ல, நான் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் கேஷுவலாக உள்ளே போயிட்டு நம்ம காலையிலே ஒரு வண்டி நிற்கிதுன்னு கிட்ட போய் பார்க்குறேன். அதே 7513 என்னோட வண்டி நம்பர். அப்படி மாறி ஆயிடுச்சு BRF. அது அந்த இது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, பார்த்தோன்னே அப்படியே அங்கே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டேன் BRF. சத்தியமா அங்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எப்படியாவது இவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. வெளியே வந்து அங்கே எங்கேயும் ஃபினான்ஸ் அது இதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணி அது இன்னைக்கு நம்ம முக்கியமாக டெலிவரியே எடுத்துட்டோம் BRF. மாப்பிள்ள எனக்கு திரும்பி வந்ததே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கு. அந்த சந்தோஷத்தை நான் சொல்ல முடியாது. நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல. எப்போ இவனை காலையில் போவோம் டெலிவரி எடுப்போம் அப்படின்ற ஒரு தாட்லேயே சுற்றிட்டு இருந்தேன். எப்போ விடியும் அந்த சத்தத்துக்காகவே நான் இவனை அவ்வளோ லவ் பண்ணுவேன். நான் வச்சிருக்கும் போது சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு. அப்போ நான் வீடியோலாம் போடல, ஒரு ஐடியாவில் இருந்தேன். இந்த மாதிரி விளாக் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனை வச்சதை நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன்.
அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் ஆகி அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு பேர். இவனை வச்சு தான் ஸ்ட்ரென்த் ப்ராக்டிஸ் இவனை வச்சு தான் போட்டுவேன். அதை நான் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன், சின்ன சின்ன ரீல்ஸ்லாம், அதை பாருங்க. மெயினான விஷயத்த சொல்ல மாட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல் பிஆர்ஆர். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிஆர்ஆர் சேனலில் வந்து 192 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. லவ் யூ ஸோ மச். இன்னும் நிறைய பேர் வரணும். பெட்ரோல் பங்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேயே வரேன். எந்த பெட்ரோல் பங்கு? இங்கே முத்துக்கொண்டு முத்துட்டேன். சரி வாண்ணா. அவன் கம்பெனி வாசல்ல நின்று வந்துடுறேன். ஹைலைட் விஷயம் என்னன்னா, இவன் நம்ம கிட்ட இருந்து போனோடனே நேரம் தாராபுரம் குடோன்ல கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம சூலூருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அங்கே போயிருக்கேன், ஒரு செகண்ட் வண்டி என் அண்ணனுக்காக பார்க்கறக்காக போனேன். அது என் கண்ணில் இவன் போடணும், நான் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயம். பிஆர்எஃப் வீட்டிலலாம் அம்மாட்ட சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது நமக்கான பொருள்ரா, அதான் நம்மளை தேடி தேடி வரும். நமக்காக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்மகிட்ட தேடி வரும். அந்த மாதிரி தான் நல்லதுரா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னாங்க. ஃபைனலாக நான் ஒரே ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் பிஆர்எஃப். இவனை மறுபடியும் இருக்கா, நான் வேகமா ஓட்ட போறதே இல்லை. ஏன்னா போன டைம் நான் வேகமா ஓட்டி தான் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம்லாம் நடந்துருச்சு. அதுல வாழ்க்கையில பெரிய அடியே நான் வாங்கியிருக்கேன். சோகே பிஆர்எஃப் நானும் உங்ககிட்ட சொல்றேன், எங்க போனாலும் ஹெல்மெட் பார்த்து போங்க, சேஃபா போங்க, பத்திரமா போங்க, வேகமா ஓட்டாதீங்க. எங்க வேகமா போகணுமோ அங்க மட்டும் வேகமா போங்க. போலாவாடா. எங்க போறதா பார்த்து மெதுவா போங்க, சேஃபா பத்திரமா போங்க, வேகமா ஓட்டாதீங்க எப்பயுமே பிஆர்எஃப். எங்க வேகமா ஓட்டணுங்கிறது ஒரு இது இருக்கு, அங்க மட்டும் வேகமா ஓட்டுங்க. இப்போ பைபாஸ் அந்த மாதிரி லைன்ல இடத்துல வேகமா ஓட்டுங்க. ஸ்ட்ரீட்லாம் வேகமா ஓட்டினாவே பஞ்சாயத்து தான். எங்க வேணாடா, வாடா அங்க போய்க்கலாம்டா, பெட்ரோல் பங்க் கிட்ட போய்க்கலாம், பெட்ரோல் பங்க் போய்க்கலாம், வாடா போலாம். இது எங்க ஊர் போற வழி. பியூட்டிஃபுல்லா கப்புள்ஸ். ஏய் ஷிப்பை தாண்டா எடுத்துட்டு வரேன். ஏன்டா சோமனூர் ரோடு சொல்லுவாங்க, முத்துக்கோண்டம்புது பாலத்துல இருந்து உள்ள சோமனூர் ரோடு. அதில் போகிற இடம்லாம் சூப்பராக அழகாக இருக்குது. நம்மளுக்கு வேறு ஒரு இடத்துல தலை நிற்க வேணாங்க. பின்னாடி வாக் சொல்லுது, சைடு வாக் சொல்லுது, அந்த வாக் நிற்க சொல்லுது. வீவனை எப்படா கரெக்டாக காட்டு, கண்டமணி காடு, திருப்பி நீ என்கிட்டயே வரணும், என்னுடைய சேரணும்னு எழுதியிருக்கு பாரு. லவ் யூடா. இப்போ பழைய வேற வண்டியெல்லாம் பார்த்துக்குவேன், நம்ம கைக்குள்ள வரைக்கும் ரொம்ப நாள் ஆகுல. இது எப்பயும் போல அப்படியே இருக்குடா, கைக்குள்ள அசால்ட்டா கட்டு எடுக்கிறது, அசால்ட்டா பண்றது எல்லாம் அப்படியே இருக்குடா. என்னடா இவன் நினைச்சுன்னு வண்டி எடுக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வேற பல பல பஞ்சாயத்துகள் இருக்கு, அதுல கடந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பெரிய யூடியூபரு, இன்கம் வருது அப்படின்னா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு. என்னடா இப்பதானே ரோனின் எடுத்து அதுக்கு மறுபடியும் அதை என்ன இருக்கிற அப்படின்னு கதை அப்படின்னு யோசிக்க. அதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். இது வந்து என்னன்னா, எனக்கு ஃபினான்ஸ் சீக்ரெட்ஸ் நிறைய பேருக்கு வேறனா, நம்ம கோப்ரோக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு, அது இதுன்னு எல்லாம் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. நான் டிவிஎஸ் ரோனின் நான் கொடுத்துட்டேன், ஒரு 1 month ஆச்சு நான் அதை கொடுத்துட்டேன். சரி நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வேணாம், எல்லாமே ஒதுங்கி இருக்கலாம், மோட்டோ உலகமே கொஞ்சம் நாள் ஆகட்டும், எல்லாம் கிடைச்சது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எங்கே ட்ரிப் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகே ஃபைனலாக அப்படியே நம்ம சேனலில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன். சரி அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக தானே நாங்கள் அந்த கன்சல்டிங் பண்ணோம் வச்சு. அன்பிலீவபிள், என்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயம். அங்கே நம்ம செடி மாப்பிள்ளை இருந்தான், கலங்கி எப்படியாவது இவனை கூட்டிகிட்டு வந்துருக்கணும் வீட்டுக்கு. எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் ஓடல பிஆர்எஸ். இவனை எப்படியாவது மாப்பிள்ளை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. மாப்பிள்ளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் வீட்டுக்கு, அவனை அங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்படி அவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சனால நிம்மதியாக வீட்டில் இருக்கு பிஆர்எஃப். அதனாலதான் நான் போய் இப்போ நம்ம பண்ணி கூட்டிட்டு வரோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்.
அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பிஆர்எஃப். என் வீட்டு குழந்தைய நான் எங்கேயோ விட்டுன்னு பறி கொடுத்த ஒரு நிலைமை மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பேசுற நீ அன்னைக்கு கரெக்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். முடியல பிஆர்எஃப். அது நிறையா ஃபினான்சியல் கிரஸ்ஸு, அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு மேனேஜ் பண்ண முடியல ஃபேமிலியால். அவ்வளோதான். அவங்கள சொல்லி குத்தவில்ல, யாரும் சொல்லி குத்தவில்லை. இந்த டைம் நம்ம மாப்பிள்ளை நம்ம கிட்ட வந்துட்டான். அவனை கச்சிதமாக நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எதாவது டாஸ்க் இந்த மாதிரி பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஐடியா அந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க பிஆர்எஃப். கன்ஃபார்ம் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் மாப்பிள்ள பார்த்தீங்களா, குப்புன்னு ஓடி வீலி பண்ணுவான். அந்த பவர் இன்னும் அப்படியே இருக்கும் அவங்கள்ட்ட. நல்ல ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவோம், டஃப்னு வீலி பண்ணுவான். இங்கே ஆறு தெரியுமா? ஓகே பிஆர்எஃப், ஃபைனலாக இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பிஆர்எஃப். பாய், லவ் யூ. அவ்வளோக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில, ஃபுல்லாக சந்தோஷமாக உடச்சி வச்சுருக்காங்க. ஓகே பிஆர்எஃப், லவ் யூ. மறக்காம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா பெல் ஐக்கான் தட்டு ஆளில் போட்டுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க பிஆர்எஃப். பாய், லவ் யூ.